செய்யப்படுகின்ற இந்த வேலைகள்ல 2 விஷயங்களை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒன்று, இனி முதல் கொண்டு நம் வாழ்க்கையில அலட்சிய போக்குல எந்த சிறிய பாவத்தையும் நினைத்து விடக்கூடாது, பேசிவிடக்கூடாது, கண்களால் பார்த்து விடக்கூடாது, காதுகளால் கேட்டு விடக்கூடாது, நம் கரங்களால் செய்து விடக்கூடாது. ஒன்று. 2வது, பாவத்தை செய்துவிட்டு அதை நாம் என்ன செய்து விடக்கூடாது, நம்மை நம்மை நாமே சமாதானப்படுத்திக் கொள்ளக்கூடாது. அது சரி என்று மற்றவர்களோடு ஒப்பிட்டு நாம் பரவாயில்லை என்ற சிந்தனை வந்து விடக்கூடாது. அல்லாஹ் அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவானாக. முதலில் பாவத்தின் என்ன அளவில் அல்லாஹ் நம்மை பரிசுத்தப்படுத்தி ஒட்டுமொத்த பாவங்களையும் அல்லாஹ் இல்லாமலாக்குவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்ஷா அல்லாஹ் நாளை இதே தொடர்ந்து பாவத்தினுடைய அந்த மன்னிப்பை அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடிய முறைகள் என்ன, நம்முடைய நபிமார்கள், நம்முடைய சலஃபீன்கள் எப்படியெல்லாம் அல்லாஹ்விடத்தில் தங்களுடைய பாவங்களுக்காக வேண்டி வருந்தி மன்னிப்பு கேட்டார்கள் என்ற விஷயங்களை பார்ப்போம். மன்னிப்பை பெறுகின்ற இந்த மாதத்துல இறைவனுடைய முழு மன்னிப்பை பெற்ற மக்களாக அல்லாஹ் நம்ம துணை பேரையும் ஆக்கிரல் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.